शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मों वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य वादं च अस्तामनकं च शिष्यं तं तोडगं वाक्यकालमन्यानस्मद्गुरून् सन्ततमादोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாரால் அருளப்பட்ட ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மங்கள ஸ்லோகம் அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி ृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृत अखिल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः. ஆரம்பிச்சது மொத்தம் 18 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம். மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்காக எழுதப்பட்டதான ஸ்லோகம். ஒரு தரித்திரமான ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் இருந்தது. அவளுக்கு சன்னியாசிக்கு பிக்ஷை கூட போட முடியாத நிலைமை. சன்னியாசிக்கு போய் பிக்ஷை இல்லைன்னு சொன்னாக்கா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அந்த கிரகிணிக்கு, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த இல்லறத்த ஆளுக்குன்றது பார்த்தார் ஆச்சாரியார். என்னடா பாவம் இவாளுக்கு, ஒரு சன்னியாசி ஒரு பிரம்மச்சாரி வந்து பிக்ஷை கேட்கிறேன், ஆனா அவளுக்கு கொடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தம். அந்த அம்மா இல்ல ஏதாவது இருக்கும் போய் எடுத்துட்டு வாங்கன்னாரு. அப்புறம் பார்த்தா அவாத்துல ஒரு நெல்லிக்கனி தான் இருந்தது. சரின்னு அந்த நெல்லிக்கனியை எடுத்துன்னு வந்து அவருக்கு போட்டார். போட்ட உடனே அந்த தரித்திரத்தை பார்த்த உடனே ஆச்சாரியாளுக்கு ரொம்ப மனசு உருகிடுது. உடனே மகாலட்சுமியோட சம்பாதம் பண்ண ஆரம்பிச்சுவேன். இப்படி வச்சிருக்கியம்மா, இவாளுக்கு பண்ணணும், நீ ஏன் உன்னுடைய கருணையை காமிக்க கூடாது? உன்னுடைய கடைக்கண் பார்வைக்கு என்னுடைய வேல்யூ தெரிந்தவர்கள் தானே நாங்கெல்லாம், உங்களுடைய கடைக்கண் பார்வையை இந்த குடும்பத்து மேல செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண. அவர் வந்து இவங்களுடைய பூர்வ ஜென்மாவில இருந்து அதெல்லாம் கிடையாது, உன்னுடைய அருள் பார்வைக்கு அதையெல்லாம் போகக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அப்படின்னு சொல்லி அவாத்துல கனக மழை பொழிந்தது. இந்த ஸ்லோகத்தை இவர் இயற்றின உடனே அப்படின்னு கதை. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார், இந்த கதையை முடிக்கும் பொழுது, இன்னைக்கு முடிக்க போறார், முடிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், யார் இதை தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறானோ, அவனுக்கு லட்சுமி தேவியை ஸ்தோத்திரம் செய்கிறானோ, அவர்கள் இந்த பூமியில சகல சௌபாகியத்தோட எல்லாராலையும் போற்றப்படும்படி வாழ்வார்கள் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஏதோ அந்த ஒரு ஸ்திரீக்கு மாத்திரம் ஹெல்ப் பண்ண மாதிரி நினைக்காதீங்க. இந்த ஸ்லோகத்தினுடைய யூசேஜ் ஆனது இன்னைக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, இதை படிக்க போறவர்களுக்கு அனைவரும் இருக்குன்றதுக்காக கணக்க தாரை, கணக்கம் அப்படின்னாங்க பொன் தாரை, அப்படியே பொன்மழை வருஷிக்கிற மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை படிச்சா பொன்மழை வருஷிக்கும் என்ற அர்த்தத்துல இதுக்கே கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர் வச்சார். அதுல நாம 15 ஸ்லோகங்களை பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 16வது ஸ்லோகம். திகஸ்திபிஹி கனக கும்ப முகாவசிருஷ்டஹ ஸ்வர்வாஹினி விமல சாரு ஜலப்ளுதாங்கீம் பிராதர்நமாமி ஜகதாம் ஜனனீம் அசேஷ லோகாதிநாத கிருஹிணீம் அமிர்தாப்தி புத்ரீம். திக் ஹஸ்திபிஹி அப்படின்னா திக் ஹஸ்திபிஹி அப்படின்னு அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 கஜங்கள். கஜம் அப்படின்னா யானைகள். அஷ்ட திக்கஜங்கள்னா 8 யானைகள். புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, கஜலட்சுமியை சுத்தி
8 யானைகள் அப்படியே அம்பாளுக்கு கங்கா ஜலத்தை பரிசித்துக் கொண்டே இருக்கிறது இல்லையா. அந்த என்ன அந்த 8 கஜங்கள் அப்படின்னா ஐராவதம், புண்டரீகம், வாமனம், குமுதம், சுப்ரதீகம், அஞ்சனா, புஷ்பதந்த, சார்வபௌம அப்படின்னு 8 கஜங்கள் இருக்கு. இந்த 8 கஜங்களும் அம்பாளை கங்கா ஜலத்தை வரிசித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வருஷம் எப்படி வருகிறதோ, அம்பாள் எப்படி அமலமாக இருக்கிறாரோ அப்படி அம்பாளுடைய கருணையானதும் அவளுடைய கண்ணிலையும் இதே மழையானது, கருணா மழையானது பொழிந்து கொண்டே இருக்கு. அதை யார் நம்ம மேல உழுந்துட்டையானால் அந்த மழையினுடைய ஒரு திவலையானது நாமும் சகல சௌபாக்கியங்களையும் அடைவோம் அப்படின்ற அர்த்தத்துல திக்கஜங்களை பற்றி இப்ப சொல்றாரு. இந்த மகாலட்சுமி ஆனவள் எப்படி உண்டானா அப்படின்னு பார்த்தா, சமுத்திர மசனம் போது இல்லையா, வாசியை வைத்துக் கொண்டு வேறுமலையை மந்திரமலையை கடைந்தார்கள் தேவர்களும் மசரர்களும். அதுல விசித்திரமான விஷயங்கள்லாம் ஐராவதம், உச்சஸ்ரவசு, எல்லாம் அமிர்தம், எல்லாம் அந்த கால விஷத்திலிருந்து எல்லா சந்தான விருட்சங்கள், காமதேனு, அரிசந்தனம், பாரிஜாதம் முதலிய விருட்சங்கள்லாம் வந்து அது கூட மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிய மகாவிஷ்ணு வச்சிருந்தார் அப்படின்னு கதை இருக்கு இல்லையா. இப்படி மகாலட்சுமி தோன்றினார். அந்த மகாலட்சுமி கஜலட்சுமியாக இருக்கும் பொழுது அவளை சூழ்ந்து கொண்டு 8 திக்கஜங்கள் இருக்கிறது. ஹஸ்திபிகி, திக் ஹஸ்திபிகி அப்படிங்கிறார். திக்கஜங்களால சூழப்பட்டு இருக்கக்கூடியவள். அவர்கள்லாம் என்ன பண்றாங்க? கனக கும்ப முகாவ சிருஷ்டஹா. கனக கும்பம், கனகம்னா நமக்கு தெரியும், கனகதாரானா பொன் கும்பம். அவ என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னா தங்க குடங்கள் வைத்திருக்காங்க. அந்த தங்க குடங்களுடைய வாய் இருக்கு இல்லையா, எப்படி இருக்கும்? வயிறு பெருத்து கழுத்து குறுகி வாய் அகலமாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் குடம் அப்படின்னு பேரு இல்லையா. அதுக்கு பேர் தான் கும்பம் அப்படின்னு பேரு. இப்படி கனக கும்ப முகாட்டு அதனுடைய வாயிலிருந்து அவசிருஷ்டஹா அப்படியே கீழே விழறது வாகினி. அது எப்படி இருக்கு? ஸ்வவாகினி. அது அப்படியே தங்க குடத்தின் முக வழியாக அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த ஜலம். அது எப்படிப்பட்ட ஜலமா இருக்கு? விமல சாரு. விமலம், ஒரு மலமும் இல்ல, விகத மலம், பியூர் கங்கா ஜலம். அது அப்படியே அங்கேருந்து அதுல நிர்மலமான கங்கா ஜலத்தினால, சாரு ரொம்ப அழகான கங்கா ஜலத்தினால அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்க, சாரு ஜல இல்லையா, ஸ்நானம் செய்யப்பட்டு அப்படி பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அங்கத்தோட கூடியவன் அங்கி. கங்கா ஜலத்தால ஸ்நானம் செய்யப்பட்டு பரிசுத்தமான அங்கங்களோடு விளங்கி கொண்டிருக்கக்கூடியவளே அப்படின்னு அம்பாளை சொல்றார் மகாலட்சுமிய. கனக கும்ப முக அவசிருஷ்டஹா. அந்த கஜலட்சுமியை சுத்தி அந்த கஜங்கள், யானைகள் இருக்கு. இப்ப கூட நீங்க பார்க்கலாம், கஜலட்சுமி போட்டோ வந்ததுன்னாக்க நீங்க பாத்தீங்கன்னா லட்சுமிக்கு பின்னாடி யானை இருக்கும். அந்த யானையினுடைய முகத்தை ஒரு கும்பம் வச்சிருக்கோம். அந்த கும்பத்திலிருந்து வாயிலிருந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி கொஞ்சம் கணக்க வருஷம் வரும். அதை பார்த்தா இப்படி உபாசனை பண்ணாலே நம்ம வீட்டுல செல்வங்கள் ஜாஸ்தி ஆகும். கஜலட்சுமி உபாசனைக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு. கனக கும்ப முக அவசிருஷ்டா. தங்கக்குடத்தில் இருந்து முக வழியாக அபிஷேகம் செய்யப்பட்டதான விமல சாரு ஜல, சுத்தமான நிர்மலமான கங்கா ஜலத்தினால புளுத இல்லையா, நனைஞ்ச இல்லையா, புலவம்னா நனையிறது, நனைஞ்சதான அங்கி, அங்கத்தை உடையவளாக இருக்கக்கூடியவளே. அப்படிப்பட்ட அவளை ஜெகதாம் ஜனனீம், உலகத்துக்கெல்லாம் அம்பாளா இருக்க இல்லையா. உலகத்துக்கே அம்பாள் தான். நம்ம அம்மா எல்லாம் எப்படின்னா, எனக்கு அம்மா, என் தம்பிக்கு அம்மா, எங்க தங்கைக்கு அம்மா, எங்க அண்ணாக்கு அம்மா, அவ்வளவுதான் இல்லையா. ஆனா இவள் எப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அம்மா, ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்றது வழக்கம். எல்லாருக்கும் பிறப்பையே அறுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய அம்மா. சாப்பாடு போட்டு நம்மளை பரிவுடன் வளர்த்து நம்மளை உருவாக்கி நமக்கு திருப்பி பிறவியும் இல்லாமல் செய்யக்கூடியவள் அம்மா. பாக்கி அம்மாக்கள்லாம் சாப்பாடு போடுவாங்க, நல்லா வளர்ப்பாங்க, அவ்வளவுதான்.
ஆனா இந்த ஜெகஜனனி இருக்காள, இவ என்ன பண்றா, நம்மளுக்கு பிறவி இல்லாததான மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவள். அது மாத்திரம் இல்ல, அவள் எப்படி இருக்காள், அசேஷ லோகாதிநாத, அசேஷ லோகானி, சமஸ்தமான லோகத்திற்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாருக்கும் சார் அம்மா, உங்களுக்கு மாத்திரம்தான் அம்மா இல்ல, எல்லாருக்கும் எங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அம்மா தான், எதிர் வீட்டுக்காரனுக்கும் அம்மா தான், எல்லார்கிட்டையும் கருணையா இருக்கக்கூடியவர் தானே சார் காடஸ். அம்பாள்னாக்க என்ன அர்த்தம், நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் அம்பாளுக்கு கிடையாது, எல்லாரும் அம்பாளுடைய குழந்தைகள். இப்படி அசேஷ லோகாதிநாதா இல்லையா, இப்படி. அது மட்டும் இல்ல, அவருடைய ஆத்துக்கார் இருக்காரு விஷ்ணு, அவரும் அப்படித்தான், சமஸ்தமான லோகத்திற்கும் அசேஷ லோக அதிநாதா, அதிபராக இருந்து கொண்டு, அதிபதியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இல்லையா, சமஸ்தமான லோகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய லோகாதிநாத கிரகிணி, அந்த மகாவிஷ்ணுவனுடைய பத்தினி அப்படின்னா அவரப்பா பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய அப்படின்னு பகவத்கீதை. இப்படி அப்பாவாக எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு, எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி. இப்படி லோகாதிநாத கிரகிணி, கிரகிணி அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லாள் இல்ல, இந்த இல்லத்தை காப்பாற்றவள் அப்படின்னு சொல்ற, இல்லாள் அப்படின்ற ஒரு வார்த்தை அருமையான பிரயோகம் இல்லையா. இந்த வீட்டுக்கு பாருங்க, ஆம்பளைய சொல்லும் பொழுது என்ன சொல்றோம், கிரகஸ்தர் அப்படின்னு சொல்றோம், பொம்பளைய சொல்லும் போது என்ன சொல்றோம், கிரகிணி அப்படின்னு சொல்றோம். இதுல கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஆம்பளைய சொல்லும் போது இந்த வீட்டில் இருக்கிறவர், கிரகா கிரகே ஸ்திதா கிரகஸ்தா, இந்த வீட்டுல இருக்கார் அவ்வளவுதான், இருக்கு அவ்வளவுதான் கிரகஸ்தன். ஆனா அம்பாளுக்கு என்ன பேரு, கிரகிணி, அந்த வீட்டையே நிர்வகிக்கக்கூடிய பட்ட மகிழ்ச்சி சாம்ராஜ்னி அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு சிறப்பு அந்த பேர்லயே பாருங்க, சம்ஸ்கிருத பேர்லயே கிரகிணி, இந்த கிரகத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவள் கிரகிணி, இந்த கிரகத்துல இருக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம், கிரகஸ்தன். அதனால ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அந்த அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்லயே உங்களுக்கு அர்த்தத்தை புரிய வச்சிருவார், கிரகஸ்தன் கிரகிணி. இப்படி அசேஷ லோகத்துக்கும், உலகத்துல பாக்கி இல்லாம எல்லா லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய, அதிநாதனாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய கிரகிணி, தர்மபத்தினியாக இருக்கக்கூடியதான, அது மட்டும் இல்ல, அமிர்தாப்தி புத்திரி, அப்தி அப்படின்னாக்க இந்த அம்பாளுக்கு லக்ஷ்மிக்கு அமர கோஷத்துல என்ன சொல்றது, லக்ஷ்மி பத்மாலயா பத்மா கமலா ஹரிப்ரியா இந்திரா லோகமாதா க்ஷீரோதனயா அப்படின்னு பேரு அமரத்துல வந்து. இதெல்லாம் வந்து சினானிம்ஸ் ஆஃப் லக்ஷ்மியினுடைய பேரு. அந்த அம்பாள் எங்க வந்து அமிர்தாப்தி, சுதா சிந்துன்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்த கடல் இல்லையா, அந்த அமிர்தத்தை கடையும் போது உண்டானவள் தான் அவ. சமுத்திரராஜனுடைய புத்திரியாக இருந்தாள் அப்படின்னு, சமுத்திரராஜ புத்திரி அப்படின்னு சொல்றது வழக்கம் லக்ஷ்மியா. பர்வதராஜ புத்திரினாக்க பார்வதி, சமுத்திரராஜ புத்திரி அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி. இப்படி இருக்கக்கூடிய மகாலட்சுமியை என்ன பண்றேன் நானு, நமாமி நமாமி ஜெகதாம் ஜனனீம் அசேஷ லோகாதிநாத கிரகிணீம் அமிர்தாப்தி புத்திரீம், அவளை தினந்தோறும் காலை பிராத காலத்தில் விழித்தவுடன் இல்லையா, காத்தால் எழுந்தவுடனே பிரதிதினம் நமஸ்காரம் செய்கிறோம். பிரதிதினம் காத்தால் எழுந்த உடனே மகாலட்சுமி ஒரு கணம் நினைச்சு அந்த கஜாவத்தோட அந்த 2 யானைகள் வந்து அப்படியே வாயிலிருந்து கங்கா ஜலம் பொழிகிற மாதிரியும், அங்க தாமரையில உட்கார்ந்து ஒரு கையில தாமரை இன்னொரு கையில தாமரையை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமி, ரவிவர்மாவுடைய லட்சுமியுடைய போட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இருக்கக்கூடிய இந்த கஜலட்சுமியை தியானம் செய்தா இல்லையா, சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், சர்வாபீஷ்டமும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு உபாசனா ரகசியமும் இங்க சொல்லப்படுகிறது. அதால் எழுந்தனோன்னு அந்த கஜலட்சுமியை நினைக்கக்கூடியவர்கள் வீட்டுல ஒரு தரித்திரமும் இருக்காது அப்படின்ற ஒரு சுத்தமான விஷயத்தையும் இப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு இந்த 10வது ஸ்லோகம் 16வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. திகஸ்திதிஹி கனக கும்ப முகாவசிருஷ்டா ஸ்வர்வாகினி விமலசாரு ஜலோப்ளுதாங்கி பிராதர்நமாமி ஜெகதாம் ஜனனீம் அசேஷ லோகாதிநாத கிரகிணீம் அமிர்தாப்தி புத்ரீம் அப்படின்னு 16வது ஸ்லோகம். 17வது
கமலே கமலாட்சவல்லபே த்வம் கருணாபூரித அங்கிதைர் அபாங்கைः அவலோகய மாம் அகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் அக்ருத்ரிமம் தயாயாः கமலே கமலாட்சவல்லபே த்வம் கருணாபூர तरंगितैः अपाङ्गैः अवलोक्य माम् अकिञ्चनानां प्रथमं पात्रम् अकृत्रिमं दयायाः கமலே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தான் சொன்ன அமரகோஷத்துல மகாலட்சுமிக்கு சில பேர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ லக்ஷ்மி, பத்மாலயா, பத்மா, கமலா, ஹரிப்ரியா, தீரா, லோகமாதா, ஷீரோத தனையா அப்படின்லாம் அமரகோஷத்துல சினானிம்ஸ் இருக்கு. அதுல ஒரு பேர் கமலா. கமலான்னா மகாலட்சுமி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கமலா. கமலே, ஏன் கமலேன்னு அவளை அட்ரஸ் பண்ணாரு? மகாலட்சுமிக்கு இவ்வளவு பேர் இருக்கும்போது கமலேன்னு அட்ரஸ் பண்ணார். அடுத்தது அந்த பிராசல் ஜம்முன்னு வருது பாருங்க, கமலாட்சவல்லபே அப்படின்னாரு. பட் கமலா இவருடைய ஆத்துக்கா இருக்காரு, அவருடைய கண் என்ன அழகுன்றீங்க, தாமரை கண்ணன், உத்தரி காட்சன், அப்படி உத்தரி கண்ணன் தாமரை, உத்தரி காட்சன், தாமரை கண்ணன், செந்தாமரை கண்ணன் பேரை வச்சுப்போம் இல்லையா மகாவிஷ்ணு. கமலாட்சன் அப்படின்னு சொன்னால கமலம் போன்ற அச்சத்தை உடையவன், கமலமிவ அச்சஹா எஸ்ய, யாருக்கு இருக்கோ அவருக்கு கமலாட்சன் மகாவிஷ்ணு அப்படின்னு பேரு. அவருடைய வல்லபே, வல்லபின்னு ஆத்துக்காரு கமலாட்சவல்லபே, அவளுடைய கமலே கமலாட்சவல்லபே, இந்த மகாவிஷ்ணுவனுடைய தாமரை கண்ணனுடைய ஆத்துக்காரியே பரதேவதையே. வாம் அகிஞ்சனானாம் இல்லையா, நீங்கள் நீங்கள் அகிஞ்சனானாம் பிரதமம், நான் யார் தெரியுமோ இல்லையா, அகிஞ்சன அப்படின்னா கிஞ்சித் அப்படின்னா கொஞ்சம்னு தெரியும், கிஞ்சன கொஞ்சம், அகிஞ்சன கொஞ்சமும் இல்லாத தரித்திரம், அகிஞ்சன இல்லையா, அகிஞ்சனானாம் மாம், இன்னே இல்லாதவன் நான், அகிஞ்சனானாம் தரித்திரத்தோட இருக்கக்கூடிய நான், பிரதமம் முதல்ல முந்தினவனாக இருக்கிறேன். அதனால நீ என்ன தெரியுமா பண்ணும், தயாயா உன்னுடைய கருணைக்கு அக்கிருத்ரிமம், கிருத்ரிமம் அப்படின்னா ஏமாத்து பேச்சு, வஞ்சனை பண்றது, கிருத்ரிமம் பண்றது அப்படின்னா. அம்பாளுக்கு அவருடைய கருணையானது எப்படி, நல்லவன் கெட்டவன் பணக்காரன் தரித்திரன் யாரா இருந்தாலும் பேதமே இல்லாத ஒரு மழையை புரியக்கூடியவள் அம்பாள் இல்லையா. அவளுக்கு கருணைக்கு ஒரு உருவம் இருக்குமேனா அது எப்படி இருக்கும், மகாலட்சுமி தான் இல்லையா. அந்த கருணையோடு இருந்து கொண்டு தயாயாக அகிருத்ரிமம் தயாயாக, சுத்தமான ஒரு தயை, அதுக்கு பாத்திரம் மாம், அதுக்கு அருகனாக, பாத்திரம் இல்லையா, நல்ல பாத்திரம் சார் அப்படின்னா அதுக்கு அருகமானவர் அப்படின்றது, அருகனாக இருக்கக்கூடிய நானு இல்லையா. தரித்திரர்களுக்குள்ளேயே நான் ரொம்ப அக்ரசேனனா இருந்துட்டு இருக்கேன், நான் தான் முதன்மையால இருந்துட்டு இருக்கேன். அதனால உன்னுடைய கருணைக்கு நான் தான் முக்கியமான பாத்திரமா ஆகணும். நியாயமா பார்த்தான்னாக்கா இல்லையா, எனக்கு இருக்கிற அசதித்தனத்துக்கு உன்னால ரொம்ப கவனிக்க வேண்டிய எல்லா விஷயத்திலையும் யாரு அருகன் தெரியுமோ இல்லையோ, நான் தான் இல்லையா. அதனால உன்னுடைய கிருபையினால கடாட்சத்தினால கொஞ்சம் என்னை பார்த்தானாக்கா நானும் தன்யமாகி விடுவேன் அப்படின்ற அர்த்தத்துல ஏஜாரு. கருணா கருணா பூத ரகிதை, கருணா பூர தரங்கிதை, கருணா பூர கருணையினுடைய நிறைந்து கருணாபூரமாக இருக்கக்கூடிய தரங்கிதை, அலையலையா இருக்கு, அலைகளை போல அடிக்கடி சலித்து கொண்டு கிருபையினால அம்பாளுடைய எல்லாரையும் காப்பாற்றணும். இங்க அங்க யார் யாரெல்லாம் நமஸ்காரம் பண்றாளோ, யார் யாரெல்லாம் என்னுடைய குழந்தைகளோ எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு அம்பாளுடைய கண்ணு அப்படியே சலித்து கொண்டே இருக்கு. அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கு, யாரை காப்பாத்தலாம் அம்பாளுடைய ஆசை. எல்லா குழந்தைங்களும் சாப்பிடணுமே, எல்லாம் சௌக்கியமா இருக்கணுமே, யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது, இதே சிந்தனை தான் அம்பாளுக்கு. அருகனா கருணா பூரி தரங்கிதை, அந்த அலை மாதிரி சலித்து கொண்டே இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய பார்வை இருக்க
அது என் மேல விழக்கூடாதாமா. அப்பாங்கைஹி உன்னுடைய கடைக்கண் பார்வைகளால் அவலோகய என்ன கொஞ்சம் பார்த்து அனுகிரகிக்கணுமா. கொஞ்சம் கீழே இறங்கி என் மேல அப்படி ஒரு துளி அந்த பார்வை வந்துட்டுன்னா நான் தனியன் ஆகிடுவேனே அப்படின்னு. லட்சுமியே, சரித்திரத்திலேயே நான் தான் ரொம்ப முக்கியமானவனா இருக்கேன். அதனால உன் கருணைக்கு நான் தான் முதல் பாத்திரம், முக்கியமான பாத்திரம். உன்னுடைய கருமை நிறைந்த கடாட்சமோ அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் அதுல ஒரு திவலை என் மேல விழட்டமா. அப்ப நான் தன்யனாக ஆழ்வினேன்னு இல்லையா? உனக்கு என்ன போச்சு? என்ன அனேன அகம் தன்யோ போச்சு கஹானி இல்லையா? உனக்கு என்னமா ஹானி அப்படின்னு சௌந்தரிய லகரியில கேட்டாரு இல்லையோ? அதே மாதிரி கேட்கிறார். கமலே கமலாட்சவல்லபே த்வம் அருணாபூர தரங்கிதைர் அபாங்கைஹி அவலோகயமாம் அகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் அகிருத்ரிமம் தயாயாஹ. 17 ஸ்லோகங்களை பார்த்தோம். கடைசி ஸ்லோகம் 18வது ஸ்லோகம். ஸ்துவந்தியே துதிபிஹி அமீபிஹி அன்வஹம் த்ரீமயீம் திரிபுவன மாதரம் ரமாம் குணாதிகா குருதர பாக்ய பாக்கினஹ பவந்தி தே புவி உதபாவிதாசயாஹ. ஸ்துவந்தி ஏ துதிபிஹி அமீபிஹி அனு அஹம் அப்படி படிக்கணும். ஸ்துவந்திஹி இது ஸ்தோத்திரம் பண்றாரு. எப்படி? அமீபிஹி ஸ்துதிபிஹி. இந்த ஸ்தோத்திரத்தினால அவரே சொல்றாரு, இந்த கனகதோரா ஸ்தோத்திரத்தை நீங்க படிங்க, இந்த ஸ்லோகத்தை படிச்சீங்கன்னா ஓஹோன்னு ஆயிடுவீங்கன்னு நம்ம கிண்டு கொடுக்குறாரு. சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமான ஆதிசங்கரர் அந்த பெண்ணுக்காக எழுதினாரு இல்லையா? அந்த பிராமண ஸ்திரீக்காக தரித்திர ஸ்திரீக்காக எழுதின போதிலும் லட்சுமி வினமும் அவர் என்ன ஒரு மனசுல அவர் கருணாபூரி தலைக்கான அவர் என்ன பண்ணாரு? ஆதிசங்கர பகவத் பாதார் நமக்கும் இது வரணும் அப்படின்றதுக்காக அமீபிஹி ஸ்துதிபிஹி இந்த ஸ்லோகத்தினால இந்த நீங்க ஏதோ 18 ஸ்லோகம் கனகதாரா ஸ்தோத்திரம் நினைச்சிருந்தீங்க. இது ரொம்ப வேல்யூ பாயுது. இது எப்படி தெரியுமா? ஏ அனுஅகம் டெய்லி இதை படிக்கிறானோ இந்த ஸ்துதிகள்னால திரிபுவன மாதரம் சர்வலோகத்துக்கு ஜனனி 3 கோணங்கள், மேல் லோகம், நடுலோகம், கீழோகம் இருக்கு. இப்படி திரிபுவனத்துக்கு அம்பாளானவள் அம்மாவாக இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய மாதரம் த்ரீமயீம் வேதம் எதிர்வேதமாகவும் சாமவேதமாகவும் ரிக்வேதமாகவும் இருக்கக்கூடிய சப்த பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய ரமாம் திரிபுவன மாதா த்ரீமை எப்படி எல்லாம் போடுறாங்க. த்ரீமயீம் 3 வேதத்தினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியவர் மயீம் அதுவாகவே இருக்க தன்மயமாக ஆற்றலிய த்ரீமயீம் வேதமாகவே இருக்கக்கூடியவளும் திரிபுவன மாதரம் இந்த 3 புவனங்களுக்கும் அம்மாவாகவும் இருக்கக்கூடிய ரமாம் ரமா இல்லையா? கமலா, ரமா, பத்மாலயா எல்லாம் அம்பாளுடைய மகாலட்சுமியினுடைய பேர். ஏ ரமாம் லட்சுமி தேவி ஸ்துவந்தி யார் ஸ்தோத்திரம் ஏ அனுவகம் ஸ்துவந்தி அப்படி மாத்திக்கணும். இப்படி இந்த ஸ்லோகத்தை யாரு டெய்லி படிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னமாகும்? தே புவி இந்த பூமியில இல்ல தே புவி அந்த 4வது லைன்ல இருப்பாருங்க. அவர்கள் இந்த புண்ணிய பூமியில குணாதிகா நல்ல குணங்கள் கல்யாண குணங்கள். அது நீங்க கனகதாரா ஸ்தோத்திரத்தை படிக்க உங்களை அறியாமலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் மேல் நோக்கி வருகிறது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த அம்பாளுடைய கருணை எப்படி வருது பாருங்க. இந்த ஸ்லோகத்தை நீங்க மனம் விட்டு படிக்க உங்களுடைய குணமான குணாதிகா இல்லையா அதிகமாக ஆகிறது. குணத்தால உத்கிருஷ்டதான் நல்ல குணங்கள்லாம் அப்படி மேல் நோக்கி உத்கிருஷ்டமாக வருகிறது. அது மட்டும் இல்ல குருதர பாக்ய பாகினஹா சௌபாக்கியத்தோட குருதரம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? மேலும் மேலும் வசதியா இருக்கக்கூடிய அப்படின்னாக்கா பெருசா குருதரம் அப்படின்னா மேலும் மேலும் பாக்கியம் இல்லையா? ஞானம், ஐஸ்வர்யம் இல்லையா, கீர்த்தி எல்லாம், பேமு, யசஸ்
இப்படி எல்லாம் ஆளுமை திறன், இப்படி 6 விஷயங்கள் ஒன்னா சேர்ந்தது பக ஷண்ணாம் பகஹா. இப்படி இது இருக்கக்கூடியது சௌபாகியம், இப்படி சுபகம். இப்படிப்பட்ட பாக்கியம் குருதர பாக்கிய பாக்கியனா. பாக் அப்படின்னா இதை உடையவர்களாக ஆயிடுவீங்க. இந்த ஸ்தோத்திரத்தை படிச்சதுனால உங்களுடைய குணம் உத்கிருஷ்டமாக ஆகிறது. அது மட்டும் இல்ல, உயர்ந்ததான சௌபாக்கியங்களோடு கூடினவர்களாக சௌபாகிய பாகாக நீங்க ஆகிவிடுவீர்கள். சௌபாகிய பாகியனா, சௌபாகிய பாகாக நீங்க ஆயிடுவீர்கள். இப்படி ஆவது மட்டும் இல்ல, புதபாவிதாஷாயா. புதபாவிதா, புதஹா அப்படின்னா புத்திசாலிகள், படித்தவர்கள். நம்மளை யாரு பண்ணும்? கீழத்துல யாரோ சஸ்டோட்டி ஆளுங்கெல்லாம் நம்மள பிரைஸ் பண்ணி, சார் நீ பிரமாதம் சார்னு கை தட்டினா அதெல்லாம் ஒரு பெருமையான, அவன் காரியம் ஆனதுக்காக சொல்றான். ஏதோ அசடுகள் எல்லாம் போய் பிரைஸ் பண்ணி அது ஒரு பெருமையே இல்லை. புத்திசாலிகள் பண்டிதர்கள் நம்மளை பிரைஸ் பண்ணும். அப்பதானே அது நம்மளை யாரு மதிக்கணும்? விஷயம் தெரிந்தவர்கள். புத்தர்கள் அப்படின்னாக்க வித்வான்கள் அப்படின்னு இருக்கும். புத பாவிதாக, வித்வான்களால பாவித்த ஆசயம் நல்ல புதர்கள், புத்திசாலிகள். அது எப்படி இருக்காங்க? நல்ல மனோபாவத்தோட இருக்கக்கூடிய புத்திசாலிகளாக புத பாவித்த ஆசையா, அவர்கள் மாதிரியே ஆகி பவந்தி, ஆகிவிடுவார்கள். அப்படின்னா இப்ப என்ன சொல்றாரு? இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை டெய்லி காத்தால எழுத்து படிச்சா என்ன ஆச்சு? சௌக்கியத்தோட இருக்கலாம், அஷ்ட ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக ஆகலாம், நல்ல குணத்துல உத்கிருஷ்டமான குணங்கள்லாம் வரலாம். அது மாத்திரம் இல்ல, எல்லா படித்தவர்கள் மாதிரி நல்ல படித்தவர்கள் எந்த மனோபாவத்தோட மதிப்புக்குரியவர்களாக ஆகிறார்களோ அத மாதிரி நீங்களும் பவந்தி ஆகிவிடலாம் அப்படின்னு இந்த 3 விஷயத்தை சொல்லி, இப்படி லக்ஷ்மி கடாட்சத்திற்கு முக்கியமான பாத்திரர்களாக ஆவார்கள் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்பேற்பட்ட வசதியான இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நாம பார்த்தா, இப்படி இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நமக்கு சொல்லும்படி தூண்டினதாக தர்மதேவனு பாலசுப்ரமணிய ஐயருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்று, இதை கேட்கக்கூடிய அனைவருக்கும் இந்த லக்ஷ்மி கடாட்சமானது சித்தித்து சகல சௌபாகியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அந்த கஜமகாலட்சுமியை பிரார்த்தித்து இந்த ஸ்லோகத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.